இது வரைக்கும் எனக்கும் சாந்திக்கும் நடுவுல எந்த தாம்பத்திய உறவும் இல்லை. நீ அத்தை, உங்க முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அம்மா, நீங்க என்ன தப்பா நினைக்கலன்னா சாந்தி கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? ஆமா. அம்மா என்கிட்ட மனசு விட்டு பேசினப்போ உங்க எதிர்காலத்தை பத்தி பயந்தாங்க. உங்களுக்கு ஒரு மறுவாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த தாயோட ஆசை எனக்கு சரின்னு பட்டுச்சு. அதனாலதான் உங்களை நான் ஏத்துக்க சம்மதிச்சேன். உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எப்பவுமே நான் பாதுகாப்பா இருப்பேன். மற்றபடி எனக்குன்னு வேற எந்த ஆசையும் நோக்கமும் கிடையாது. சாந்தி, இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் உங்களை தனியா வர சொன்னேன். நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு புது இடத்துக்கு வர போறீங்க. அங்க என் அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, தங்கச்சிங்க எல்லாருமே இருப்பாங்க. நான் அவங்கள ஏத்துக்கிட்ட மாதிரி அவங்களும் உங்களை ஏத்துக்கணும். ஆனா அதெல்லாம் உடனே நடக்குமான்னு எனக்கு தெரியாது. இதனால எந்த பிரச்சனையும் போராட்டமும் வரலாம். அது எல்லாத்தையும் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாங்க. பெத்தவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். ஆமா சாந்தி, என்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் உங்களை மருமகளா ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் நம்ம கணவன் மனைவின்ற வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். சம்மதமா? சம்மதங்க. நீ சொல்றது கேட்டா என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த கட்டுப்பாட்டாலதான் குழந்தைக்காக அவளை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எங்க 2 பேருக்குள்ள இருந்த ரகசியம் இதுதான். நீ இது எல்லாத்தையும் மறந்துட்டு கோர்ட்ல டைவர்ஸ்க்கு சம்மதம் சொல்லிட்டா. அது நினைச்சாதான் என் மனசு தாங்க மாட்டேங்குது. என்னப்பா, எத்தனை நாளானாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால மறக்க முடியல. அழாத. கார்த்திக், இப்ப நீ இதை என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்ட சொல்லதப்பா. அவதான் உன் வாழ்க்கையை விட்டு போயாச்சு. போனவளாவே இருக்கட்டும். உன் மனசை திடப்படுத்திக்க. போய் தூங்கு.
ராஜன் ஐயா எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள வீட்டில் தான் வேலை இருக்காங்க, போய் பார்த்துருவோம். சரிங்க. ஹாய் ஆர்கே. வா சேனு, வா ஓகே. தேங்க்யூ. என் சம்மந்தி அபிராமி எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன். வீட்டுக்கு வந்துட்டா. கார்த்திக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நீ வேற, எனக்கு சந்தோஷம்தான். ஆனா பாவம் அபிராமிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தமா இருக்கு. ஆனா மதன் பிரச்சனை முடியாம இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கிறத நினைச்சா கோபம் வருது. நோ ரிலாக்ஸா இருக்கே, கோவப்படக்கூடாது. அப்பா எனக்கு ஒரு ஃப்ரெஷ் லைம் கொண்டா, ஐஸோட. ஓகே சார். ஹலோ மிஸ்டர் ஹலோ, ஆர்கே. வாங்க வாங்க. எங்க கிளப் பக்கமே வருதில்ல? எங்க டெல்லி பாம்பேன்னு பறக்க வேண்டியதா இருக்கு. வந்து 2 நாள் ஆச்சு. வந்ததுன்னு தான் கேள்விப்பட்டேன். அந்த வேலைச்சேரில் இருக்க சிக் யூனிட்டை வித்துட்டீங்களாமே, அதான் அந்த கிரானைட் யூனிட். ஆமா, உங்க பையன் மதன் தான் வாங்கினாரா? யாரோ வாங்கினாங்க, விடு. தப்பு காரியம் பண்ணிட்டீங்க ஆர்கே. நீங்களா இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்ற? அந்த யூனிட்டை மதன் ரொம்ப பிரமாதமா நடத்துறானா? என் ஃப்ரெண்ட் சொன்னா. ரிவைவ் ஆகி எக்ஸ்போர்ட் வேற செய்யறானா? ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக பல்லிக்கும். நோ டீலர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க நண்பர் ஆர்கே ஏன் அதை வித்தாரு, அவர் இப்படிப்பட்ட காரியம் பண்ண மாட்டாரேன்னு கேக்குறாங்க. ரொம்ப அவசியம். ஆனா ஆர்கே மகன் புலிதான். புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு பேசிட்டாங்க. பாறையிலேயே உன் பையன் பயிர் பண்ணுவானா? பிரமாதமா பேசிக்கிறாங்க. ஆனா நீங்க பண்ண காரியம் தப்புதான். ஐ கான்ட் பிலீவ் திஸ். சோ வாட் இஃப் யூ கான்ட் பிலீவ் இட்? அப்பங்கிட்ட இருக்கிற வரைக்கும் வேலை செய்ய மாட்டான், தனக்குன்னா உழைச்சு கோடி கோடியா சம்பாதிப்பானாக்கும். சீனு ப்ளீஸ். பேரர் ஃப்ரெஷ் லைம் என்னாச்சு? கொண்டு வரேன் சார். டிவி வால்யூம் குறைச்சு தொலைங்க. என்ன மாமா, டிவி வால்யூம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சா? அத்தைக்கு சாதாரணமாவே வால்யூம் அதிகமா வச்சுதான் டிவி பாக்குற பழக்கம். என்ன அத்தை, மாமா ரெஸ்ட்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வால்யூமை கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? அவ செஞ்ச தப்பா அவ திருத்திக்கிட்டா. நீ பண்ண தப்பா உன்னால திருத்த முடியுமா? மாமா, என்ன மாமா சொன்னீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ ஒரு தப்பு பண்ணல, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். நீ சொன்ன பாரு, ஆபீஸ் போய் கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறேன்னு. அதை நம்பணும் பாரு, அதான் நான் பண்ண தப்பு. என்ன மாமா சொல்றீங்க? யார எதுக்கு நம்பணும் ஒரு தராதரம் இருக்கு. நீ சொன்னதை நம்பணும் பாரு, என் புத்தி செருப்பால் அடி. மாமா ப்ளீஸ். நீ அதை சிக் யூனிட் சொன்ன, அதை நம்பி அதை விற்க நான் தலையாட்டினேன். அதே யூனிட்டை மதன் எடுத்து ஓஹோன்னு இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். ஆனா மாமா அது அப்போ நஷ்டத்துல தானே இருந்தது. நஷ்டத்துல ஓடுற யூனிட் லாபகரமாக்குறது தான் திறமை. சும்மா லாபகரமா ஓடுற யூனிட்ல பணத்தை கல்லால வாங்கி வாங்கி போடுறதுல என்ன பெருமை? சேம்பர்லயும் கிளப்லயும் எல்லாரும் என்ன கிண்டல் அடிக்கிறாங்க. நல்ல யூனிட்ட ஏமாந்து இப்படி சிக் யூனிட் வித்து முடிக்கிறேன். அப்படி அதை எடுத்து உன் பையன் எப்படி ஓஹோன்னு பண்ணிருக்கான் பாருன்னு மானம் போகுது. இனிமே எதுக்கு உன் பேச்ச நான் கேட்கறதா இல்ல. மாமா, நமக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு தானே நம்ம கம்பெனில இருக்கிற எல்லாரோட அட்வைஸும் கேட்டு நாம இந்த முடிவுக்கு வந்தோம். நானே எடுத்த முடிவு இல்லையே, இதுல என் தப்பு இல்ல மாமா. சரி சரி, எதுக்கு அலற? இப்போ உன் நல்லதுக்கு தான் சொன்னேன், ஜாகிரதையா இருக்கணும். ஆமா, என்னோட பிசினஸ் மட்டும் ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட கோடிக்கணக்கில் நஷ்டம் வரும். ஜாகிரதையா. சாரி மாமா.
அப்புறம் எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? ஏதோ கை உடைஞ்சிருச்சாமே. உடையல, உடைச்சுக்கிட்டேன். இப்ப நல்லாதான் இருக்கேன். நான் நினைச்சேன், ஆனா நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதான் அபிராமி, நான் நினைச்சதை சாதிக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்படி இருந்தது கோர்ட் மேட்டர்? வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. உனக்கு டைவர்ஸ் கிடைச்சிடுச்சு, என் கேஸ் தள்ளி போச்சு, எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அது எப்படி சாந்தி? உன் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவன் என்கிட்ட கொடுத்துட்டான். உன்னை மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற என் புருஷன், அவன் கூட இருக்கிற ரோஹிணி, யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஏய், இத பாரு, இது எனக்கும் ஆர்கேக்கும் நடக்கிற யுத்தம். இதுல ஏன் நீ தலையிட்டு தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிற? பேசாம நான் சொல்ற மாதிரி பண்ணு. இந்த ஊரை விட்டு போயிடு. அதான் உனக்கும் கார்த்திக்கும் இனிமே உறவே இல்லைன்னு ஆயிடுச்சே. அப்புறம் அவனோட உடமைய நீ வச்சிட்டு இருக்கிறது சரியா? உடமையா? அதான் வீட்டை விட்டு வந்தப்பவே எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டேனே. எல்லாத்தையுமா? இன்னும் கொடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. அதை எப்ப கொடுக்க போற? புரியலையா? அதான் கொஞ்ச நேரம் முன்னாடி குங்குமத்தை வச்சு கண்ணுல ஒத்திக்கிட்டே, அதான் தாலி. அதை எப்ப கொடுக்க போற? என்ன சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டேனா? ரொம்ப ஃபீல் பண்ற? நீயும் ஒரு பொம்பளையா? உனக்கு மனசாட்சிங்கிறதே கிடையாதா? இத பாரு, இந்த கோர்ட்டு சட்டம் இதெல்லாம் எங்க வாழ்க்கையை பிரிக்க முடியாது. தாலி தாம்பத்தியம் இதெல்லாம் புனிதமான விஷயம். இத பத்தி எல்லாம் பேச உனக்கு அருகதையே கிடையாது. இந்த சன்னிதானத்துல வச்சு இப்ப சொல்றேன் கேளு. இன்னைக்கு உங்ககிட்ட நான் தோத்துட்டேன், ஆனா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். எழுந்து போன என் வாழ்க்கைய மட்டும் இல்ல, நீ நடுத்தெருவுல கொண்டு வந்துருவேன்னு சொன்னியே என் மாமனார் குடும்பம், அதையும் நான் காப்பாத்துவேன். ஒன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு ஆரம்பம் வேணும் அருமையா இருக்கலாம், ஆனா முடிவு மோசமா தான் இருக்கும். அப்பப்பா, பேசி முடிச்சிட்டியா? ஏன் இவ்ளோ இமோஷனல் ஆகுற? பயமா? பயமா? எனக்கா? அது எப்பவுமே எனக்கு இருந்ததில்ல. குட், ஒத்துக்கிறேன். நீ தைரியமான பொண்ணுதான். ஏதோ இமோஷனலா பேசிட்ட, ஆனா நீ ஜெயிச்சிடுவியா? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீயும் கார்த்திக்கும் ஒண்ணு சேர முடியாது. அதே மாதிரி உன் மாமனார் நடு ரோட்டுக்கு வர்றதையும் உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் தடுக்க முடியாது. பாத்தியா, மணி அடிக்குது. கடவுளே உத்தரவு கொடுத்துட்டாரு. உன்னால முடியாது. நான் சொல்றபடி நீ கேளு. கார்த்திகோட சேர்ந்து வாழணும்ன்ற ஆசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கிறதே தாலி, அதையும் கழட்டி கொடுத்துட்டு பேசாம இந்த ஊரை விட்டே போயிடு.
தொங்கிட்டு இருக்கிற தாலி அதையும் கழட்டி கொடுத்துட்டு பேசாம இந்த ஊரை விட்டே போயிடு. கழுத்துல தொங்கிட்டு இருக்கிற தாலி அதையும் கழட்டி கொடுத்துட்டு பேசாம இந்த ஊரை விட்டே போயிடு.